மீன் குழம்பு சாப்பாடு வேறு லெவல். என்ன தச்சு பண்ணுற மேலே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் டே. ஸோ நேற்றுயே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு டைஃபாய்டு கன்ஃபார்ம் ஆகிருந்தது. நேற்று இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி 2வது நாள் போயிட்டு நம்ம வந்து பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு வரதுக்காக இப்போ கிளம்பியாச்சு. பாப்பா பார்த்தீங்கன்னா உள்ளே கிளம்பிட்டு இருக்கா. ஸோ இன்றைக்கி போயிட்டு 2வது இன்ஜெக்ஷன் அந்த டைஃபாய்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஊசி போடணும் 3 நாளைக்கு. நேற்றே ஒரு ஊசி போட்டு வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு ஊசி போடுறதுக்காக கிளம்பியிருக்கோம். நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபீவரு வாமிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு, அதிகமாக இல்லை பாப்பாவுக்கு. இப்போ நார்மலாக இருக்கா. ஸோ எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் வரும். நீங்கள் விலாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தனுஷி எப்படி இருக்குது உடம்பு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? நைட்லேருந்து ஃபீவர் வாமிட் எதுவுமே இப்போது இல்லை, குறைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி போயிட்டு நம்ம 2வது ஊசி போட்டுட்டு நாளைக்கு 3வது ஊசி. சீக்கிரம் உடம்பு வந்து க்யூர் பண்ணிடலாம். இப்போ க்யூர் ஆகிடும். நிறைய பேர் வேண்டி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு கொஞ்சம் க்யூர் ஆகிடுச்சு. சரி. ஸோ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நைட் ட்ரெஸ் போட்டு தான் கூப்பிட்டு போகிறேன். ஸோ போகலாமா? போகலாம். சரி, ஓகே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்மெட்லாம் போட்டு கிளம்பியாச்சு. காலையிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தர்ஷனை வந்து ஸ்கூல் அனுப்பி விட்டுறேன். அவனுக்கு இன்றைக்கி லஞ்ச் என்ன செஞ்சு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா கேரட் ரைஸ் தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். பாப்பா பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு கொடுத்து சாப்பிட்டாச்சு. ஸோ காலை டிஃபன் வந்து தோசை சட்னி, தம்பிக்கு மட்டும் கேரட் சாதம். ஸோ இப்போ 2 பேருமே கிளம்பிட்டோம். போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு எங்கெல்லாம் போகிறோம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு வ்ளாகில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டியா? கையில் வச்சுக்கோ. ஆயா வீட்டில் போகும்போது கொடுத்துட்டு போயிடுவோம். போகலாமா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீட்டுக்கு போயிட்டு கப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த கப்பை கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து போக வேண்டியதான். லாக் பண்ணிட்டு வாங்க. சைடு ஸ்டாண்ட் எடுத்து விட்றாங்களாம் 2 காலை போட்டு உட்காரத்துக்காக. ஆக்டிவாக இருக்காங்களா மேடம்? சரி, பாட்டி வீட்டு போயிட்டு அதை கொடுத்துட்டு போயிடலாம். இப்போ much later. வா. என்ன வாங்கி தரணும்? எவ்வளோ டிராஃபிக் பாரு. ஐயோ, ராலி வருது. ஓடிடலாம், ஓடிடலாம். ஓடி கட்டு பில்லு கட்டுங்க. இதை மட்டும் சாப்பிடு. அந்த பக்கம் வாங்க. தன்ஷி எப்படி இருக்கு? டீ வித் போண்டா. சாப்பிடு. இது எதுக்கு எடுத்துருக்கோம் தெரியுமா? சுண்டல் வச்சு அதில் ஃபில்டர் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கோம். இது எதுக்குன்னா நம்ம தோசைக்கு எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ் எடுத்துருக்கோம். ஓகே. இது அதெல்லாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி ஆப்ஷனில் எடு, ஓப்பன் பண்ணி முடிக்கிற மாதிரி. ம் 2 ஸ்நாக்ஸுக்கு 2 பாக்ஸ் எடுத்தாச்சு. போதுமா? 2 ஸ்போக்கு.
அப்படியே பிடி பண்ணி என்னென்ன எடுத்துருக்க? நீ ஏதாவது எக்ஸ்ட்ரா எடுத்தியா? இல்லைல்ல. என்னது? சிங்க் வாஷ் பண்ணுறது. தன்ஷி வாங்கியாச்சா? என்ன வாங்கி தரல? இங்கே வேறு என்ன வாங்கி தரல? போதும். Much later. எங்கே வந்திருக்கோம்? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? சாப்பிட. இன்ஜெக்ஷன் போட்டாங்களா உனக்கு? எத்தனை இன்ஜெக்ஷன்? 1 ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம புது வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போதே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாரு தன்ஷி, சாப்பிட்லாமா? எப்படி இருக்கு நம்ம வீடு? ஜில் ஜில்னு காத்தடிக்குதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நானும் தன்ஷியும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம். போய் சாப்பிட வேண்டியதான். மாடி பாருங்கள், மாடியில் ஓரளவு ஒர்க் முடிஞ்சிருக்கு. டேங்க் எங்கே வைப்பாங்க? என்ன டேங்க் இது? அக்வாடெக்கா? அக்வாடெக். சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாம் வழியா. மருந்து மாத்திரை சாப்பிட்ணும். வேறு டைம் ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு மருந்து மாத்திரையே சாப்பிட்ணும். இப்போ சாப்பாடு சாப்பிட போகிறோம். ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் பொரியல், ரசம், தயிர், மீன் குழம்பு, சாம்பார். இது மீன் குழம்பு. எனக்கு சாம்பார் போதும். சரி, சாப்பாடு சூடா சாப்பாடு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. என்ன ஊற்றணும்? எனக்கு சாம்பார் தான். சாம்பாரா? இது இருக்கு, ஓப்பன் பண்ணு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, சாம்பார், பாவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் கோஸ் பொரியல், இங்கே தயிர் இருக்குது, ரசம் இருக்குது. தன்ஷி பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட போகிறான். சாப்பிடுமா? ரொம்ப சுடுதா? அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சாப்பாடு இருக்குது. சாப்பிடுமா? மீன் குழம்பு சாப்பாடு வேற லெவல். இது நம்ம எங்கே வாங்கினோம்னா இங்கே தான் வாங்கிட்டோம். நம்ம ஊர் பக்கத்துலேயே வாங்கணும். எப்படி இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே தண்ணி இல்லை. போயிட்டு பக்கத்து வீட்டில் போய் கடை வாங்கிட்டு வருவோமா? ஸோ யார்ட்டாவது போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வரணும். செம்ம காரமாக இருக்குது. மீன் குழம்பும் சாம்பாரும் காரம் தானே. நம்ம வீட்டில் மோட்ரு இருக்குது, பட் எல்லாம் பூட்டி இருக்குது. சாப்பிட்டே வந்துடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு பக்கத்து வீட்டில் தண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருக்கு. எப்படியா சாப்பிட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. என்ன அட்ஜஸ்ட் பண்ணுற மேலே? என்ன பண்ணுற மேலே? சும்மா நிற்கிறியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. எது மேலே ஏறி நிற்கிறா பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மதிய மாத்திரை சாப்பிட போகிறா தன்ஷி. சாப்பிடுமா? போட போட மாத்திரையை வாயில போட. ஐயோ போச்சு. சரி சரி, அடுத்த மாத்திரை. ஃபினிஷிங்கா?
அதுக்கப்புறம் சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா அஸ்தாலின். இது இருமலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே சாப்பிட்டுட்டோம். இங்கேயே சாப்பிட்டுட்டோம். ஆக்சுவலி வீடு வந்து பூட்டியிருக்கு. உள்ளார போயிட்டு எங்களால் சாப்பிட முடியல. ஸ்டெப்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து மாத்திரை மருந்து எல்லாமே மதியத்துக்கு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2வது ஊசி போட்டிருக்கோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3வது ஊசி போடுறதுக்கு வரணும். பார்த்தீங்கன்னா எனக்கு ஜுரம்னா இல்லவே இல்லை, க்யூர் ஆயிடுச்சு. நீங்கள் ப்ரே பண்ணதுனால தேங்க்யூ. ப்ரே பண்ணவங்களுக்கெல்லாம் தேங்க்யூ. சரி, ஓகே. இப்போ யாராவது தனிச்சு குணமாகணுன்னு வேண்டிக்கிட்டீங்களோ அவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறா. பாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக க்யூர் ஆகிட்டா, நல்லா ஆக்டிவாக இருக்கா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாளைக்கு 3வது இன்ஜெக்ஷன் போட்டோன்னா என்ன க்யூர் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக தான் வீட்டில் பார்த்துட்டு தான் இருக்கேன். பச்சை தண்ணிலாம் கையை வைக்க விடாமல் குளிப்பாட்டாமல் ஸோ செக்யூர்டாக தான் பார்த்துட்ருக்கேன். ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் லீவ் போட்டா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து தான் ஸ்கூல் போவாள். இப்போ நாளைக்கு நம்ம வந்து இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்டோம்னா 3 இன்ஜெக்ஷனோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற மருந்து மாத்திரையை வச்சு தான் நம்ம வந்து சரி செய்யணும். டைஃபாய்டுங்கிறது அது வந்து எல்லாருக்கும் வராது, யாரோ ஒரு சிலருக்கு தான் வரும். அது போல் பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு வந்திருக்கு. 2வது இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு புது வீட்டிலேருந்து இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். 5 மணிக்கு பார்த்திங்கன்னா தர்ஷன் வீட்டுக்கு வந்துடுவான். அவன் வரத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். ஏன்னா சாவி வந்து என்கிட்ட தான் இருக்குது. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல. அதனால் நான் சீக்கிரம் போய் ஆகணும். சரி, இங்கேருந்து இப்போ வந்து நாங்கள் கிளம்புறோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால, ஒரு மழை சீசன் வர மாதிரியே கிளைமேட் இருக்கிறதுனால வேலை எதுவும் நடக்கலை. எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பி வீட்டுக்கு போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2வது இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. இங்கே புது வீட்டுக்கு வந்து ஒரு விசிட் பண்ணி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து இப்போ கிளம்பிட்டோம். வீட்டுக்கு சீக்கிரம் போய் ஆகணும். இந்த வீடியோஸ் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை, see you.